ஹலோ எவ்ரிவன், குட் ஈவினிங். ஹோப் ஆல் டூயிங் குட். இன்னைக்கு ட்ரேட் எப்படி போச்சுன்னு பார்ப்போமா? ஸோ இன்னி மார்னிங்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 3 டேஸாக மார்க்கெட் சைட்வேஸில் இருந்துச்சு. இன்றைக்கும் சைட்வேஸ்ன்ற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. ஏன்னா லாஸ்ட் 3 டேஸாகவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவ் என்ன நடக்கணுமோ அதை கேப் அப் கேப் டவுன்லேயே முடிச்சிடுறாங்க. ஸோ அதனால் நமக்கு பெருசாக என்ட்ரிஸ் எதுவுமே பெருசாக லாங் ப்ராஃபிட் போகிற வரைக்கும் நம்ம எதுவுமே வெயிட் பண்ண முடியல எடுத்துகிட்டு. ஸோ இன்றைக்கி மார்னிங் கேப் டவுனில் ஓப்பன் ஆனதில் ஸோ அங்கேயே சஸ்டெயின் ஆகிட்டு அங்கேருந்து மேலே போகும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு இது பண்ணியிருந்தோம். பட் அதுக்குன்னு சொல்லிட்டு ஹையில் போயிட்டு லாங் எஸ்எல் வச்சு வாங்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணலை. ஸோ அதனால் 2 பாயிண்ட் நாங்கள் எப்பயுமே ஒரு செட்டப் வச்சுருக்கோம் சொன்னோம் இல்லையா? அந்த 2 பாயிண்ட் எஸ்எல்ல ஒரு ட்ரேட் போஸ்ட் பண்ணியிருந்தேன். வித்தின் அ மினிட் பார்த்தீங்கன்னா அது 5 பாயிண்ட் போயிடுச்சு. நாங்கள் 5 பாயிண்ட் ட்ரையல் வச்சதால் அது 3 பாயிண்டில் எங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிச்சு. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கேருந்து இன்னும் அது அதுக்கப்புறம் சடனாக டவுன் வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்ட்ரைக் கீழே போயிட்டு அது 170ல் அதே சேம் இதுவில் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அது என்ட்ரி வேணான்னு சொல்லிவிட்டு அதை இக்னோர் பண்ண சொல்லிட்டேன். அப்புறம் 26,000 பிஏ நம்மளுக்கு 183 170 அரௌண்டு கீழே வந்துடுச்சு. ஸோ 183ல் வந்தால் மறுபடியும் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா எஸ்எல் அடிச்சிருச்சு. அண்டு செகண்ட் டைம் அதே ஸ்ட்ரைக்கு அதே என்ட்ரி கொடுத்துருந்தோம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ்மெண்ட் வந்தது. 160 185 போச்சு, 186 போச்சு. அதுக்கப்புறம் 184 ஆறு சிடிஸில் எக்ஸிட் ஆக சொல்லி நானே மெசேஜ் போட்டுட்டேன். ஸோ 184ல் எல்லாருமே எக்ஸிட் ஆக டைம் இருந்துச்சு, எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரேக் ஈவன் தான். ஸோ இந்த ஸ்ட்ரைக்கு 26,000 பிஏ நாங்கள் பர்சனலாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். அதோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா 140 to 150 அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா வாங்கினோம். 155யும் ஒரு என்ட்ரி வச்சுருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா அது ஒரு டைம் 158 வந்துச்சு, இன்னொரு டைம் 160 அரௌண்டு வந்துச்சு. ஸோ நாங்கள் ஜேர்னல் எழுதுனதே பார்த்தீங்கன்னா 155ஆவது மினிமம் அது அதுக்கப்புறம் மேலே இப்போ புட் சைட் தான் மார்க்கெட் போகும் அப்படின்ற மாதிரி. பட் நாங்கள் இப்போ 155 ஃபைவ் வரல, 160 வரைக்கும் தான் வந்துச்சு. 160லேயும் நாங்கள் என்ட்ரி எடுத்தோம். இங்கே ஏன் போஸ்ட் பண்ணலன்னா அதோட எஸ்எல் பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட் எஸ்எல் கொடுக்கணும், 120 பிலோ தான் வைக்கணும். ஸோ இவங்க எங்களோட பர்சன்ஸ் எங்களோட மெம்பர்ஸ் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 20K தான் கேபிட்டலே வச்சுருக்காங்க. ஸோ அதில் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியாதுல்ல. 40 பாயிண்ட்னா ஆல்மோஸ்ட் 2600 கிட்ட. ஸோ ரொம்ப பெருசாக ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த ட்ரேட் இங்கே போஸ்ட் பண்ணல. நாங்கள் மட்டும் எடுத்திருந்தோம். எங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 265. சரி நாங்கள் ரொம்ப நேரமாக காலைல எடுத்து அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். அது மாட்டுன்னு சைட்வேஸ்லி இங்கேயும் சைட்வேஸ்லேயே முடிஞ்சிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு சரி எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். பார்த்தீங்கன்னா சடனாக எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்த ஒரு மூவ் வரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அது ஏன்னா இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பெரி நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மூவ் வரும் நான் இது பண்ணி சரி ஹோல்ட் பண்ணியே வச்சுருந்தோம். இவ்வளோ நேரம்லாம் நாங்கள் எந்த ட்ரேடுமே பெருசாக ஹோல்ட் பண்ணதே கிடையாது. சடனாக எடுத்துகிட்டு மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். பட் ஆனால் எங்களுக்கு என்னென்னா நாங்கள் வாங்கின ப்ரைஸ்லேருந்தே கீழே போகல இல்லை. ஸோ அதனால் நாங்கள் தைரியமாக ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தோம். பார்த்தீங்கன்னா அது சடனாக மேலே போச்சு. நாங்கள் என்னென்னா ஒரு 15 பாயிண்ட் ஒரு 13 பாயிண்ட் மிஸ் ஆகிடுச்சு டார்கெட்டுக்கு. 252 வரைக்கும் தான் ஹை போச்சு. ஸோ நாங்கள் 240 அந்த அரௌண்டில் க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி எங்களுக்கு நல்லா போச்சு. ஸோ வைட் எஸ்எல்ன்றதால இங்கே எங்கள் மெம்பர்ஸ்க்கு போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இதுதான் இன்றைக்கோட ட்ரேட் அப்டேட். அண்ட் நாங்கள் ஃபஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஸ்விங் ட்ரேட்ஸ் நாங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லிட்டு. அது நேற்று ஒரு ஸ்விங் ட்ரேடில் டார்கெட் புக் பண்ணோம். என்ன ட்ரேட்னா அசோக் லைலாண்டு. ஸோ எப்போ எடுத்திருந்தோன்னா ஓகே. அசோக் லைலாண்ட் இந்த போன மாதம் எண்டில் ஒரு 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 என்ட்ரி எடுத்திருந்தோம். என்னென்னா 500 குவான்டிட்டி வாங்க சொல்லியிருந்தோம் அசோக் லைலாண்ட். மினிட். ஓகே. 28ஆம் தேதி போன மாதம் வாங்க சொல்லியிருந்தோம் 193ல் 3 பாயிண்ட் எஸ்எல்ல 500 குவான்டிட்டி வாங்க சொல்லியிருந்தேன். லாஸ் 1500ன்றதால. ஸோ பார்த்தீங்கன்னா அன்றைக்கே 750 வரைக்கும் ப்ராஃபிட் போச்சு. எங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 196 203 210 என்னோட டார்கெட்டு. 195 கிட்ட அன்றைக்கி போச்சு. அன்றைக்கே 196 டார்கெட் வந்துடுச்சு. பட் ஆனால் நாங்கள் எப்பயுமே ஃபஸ்ட்டு டார்கெட் வந்துச்சுன்னா பாதி குவான்டிட்டி எடுத்து ரிஸ்கில் புக் பண்ணிட்டு சொல்லியிருப்போம். ஸோ அதில் 750 ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 250 மட்டும்தான் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அண்டு அகெயின் மறுபடியும் அது என்ட்ரி மறுபடியும் ஹை போச்சு.
நான் என்னென்னா 60 ஃபாலோ த எஸ்எல். மார்க்கெட் கண்டிஷன் வந்து அன்றைக்கி கொஞ்சம் பேடாக இருந்துச்சு 30ஆம் தேதி. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து அன்றைக்கி கொஞ்சம் பேடான கண்டிஷனில் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் ஸ்ட்ரிக்டாக எஸ்எல் ஃபாலோ பண்ண சொல்லிட்டேன். அகைன் வந்து 196 வந்துச்சு. 197 அகைன் போச்சு. 200 வரும்னு எதிர்பார்த்தேன், வரவே இல்லை. அப்புறம் 194 வந்து ட்ரையல் பண்ணிக்க சொல்லிட்டேன். ஸோ வந்து இதுக்கப்புறம் வேண்டாம், ஏன்னா வந்து இந்த டைம் வந்து 190 கீழே விலோ கண்டிப்பாக போயிடும்னு சொல்லிட்டு ஸோ வந்து எல்லோரும் வந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 1000 rupees வந்து ஒரு ஆல் ப்ராஃபிட் அதில் பண்ணியிருந்தோம். அண்ட் அது அகைன் வந்து 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 191 வாங்க சொல்லியிருந்தேன். அது வந்து நாங்கள் எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் அது 186 வரைக்கும் லோ போச்சுன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி. அப்புறம் அகைன் வந்து அது அன்றைக்கே வந்து மறுநாள் வந்து கொஞ்சம் ரிட்டர்ன் ஆச்சு. ஸோ அதனால் வந்து 191 அகைன் என்ட்ரி எடுத்திருந்தோம். 3 பாயிண்ட் எஸ்எல் சேம். இந்த தடவை வந்து 1500 ரிஸ்க் எடுக்கல. நாங்கள் ஒரு 1000 rupees ப்ராஃபிட் புக் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து 750 மட்டும் ரிஸ்க் எடுக்கிறதுக்காக 250 குவான்டிட்டி மட்டும் வாங்க சொல்லியிருந்தேன். ஸோ வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ வந்து மறுநாளே வந்து ஓப்பனிங் அப்போவே வந்து 203 போச்சு. ஸோ வந்து டார்கெட் ஓப்பனில் நாங்கள் புக்கெல்லாம் பண்ண சொல்லல. ஸோ வந்து அங்கேருந்து சஸ்டெயின் ஆகலை, மார்க்கெட் வந்து கொஞ்சம் பிலோ வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தோம். நேற்று தான் வந்து டார்கெட் வந்து 20213 வந்துச்சு. ஸோ வந்து 23 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்டு, 5507 ப்ராஃபிட், 250 குவான்டிட்டிக்கு வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து நேற்றே வந்து நான் க்ளோஸ் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ நேற்று வீடியோவில் இது வந்து சொல்ல மறந்துட்டேன். அண்டு அதுக்கு முன்னாடி வேதாந்தா ஒன்று எடுத்திருந்தோம், அதுவும் வந்து ஒரு 2K கிட்ட ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். அண்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐஓசி வந்து வாங்க சொல்லியிருந்தேன். சாரி, நேற்று வந்து வாங்க சொல்லியிருந்தேன் 178 to 180ல் ஒரு 10 பாயிண்ட் எஸ்எல் வச்சு. அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பனிங் அப்போவே வந்து 182ல் ஓப்பன் ஆச்சு. பட் மார்க்கெட் கண்டிஷன் அண்டு இது கொஞ்சம் இதுவாக இருக்கிறதால நான் எக்ஸிட் ஆக சொல்லிட்டேன். காஸ்ட்லியே வந்து மார்னிங் வந்து 182ல் வந்து ரிவர்ஸ் ஆகும்போது. அண்டு அதுக்கப்புறம் வந்து பிபிசிஎல் அது போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து பெருசாக கன்வின்சிங்காக தெரியல, அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஐஓசியே வந்து வாங்க சொல்லியிருந்தேன். ஸோ நல்லா தான் க்ளோஸ் இன்றைக்கி வச்சுருக்கு. ஸோ வந்து எங்களோட டார்கெட் வந்து அது சேம் டார்கெட் தான். ஸோ நல்லா போகும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணியிருக்கிறது. பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டாக் மட்டும் தான் ஸ்விங் ட்ரேடில் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஹோப் இதுவும் வந்து நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you soon tomorrow. Bye bye.